ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியன் ஸ்டேட்ஸ் அண்ட் தேர் கேபிட்டல் நம்ம அதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டேட் பாருங்கள், ஆந்திர பிரதேஷ் வந்து கேபிட்டல் என்னென்னா அமராவதி. அதாவது ஆந்திரானாலே அங்கே எப்படி இருக்கும், சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா காரசாரமாக தானே இருக்கும். அப்போ காரமாக சாப்பிட்டா நம்ம வந்து எப்படி சாப்பிட்ணுன்னா உட்காந்துட்டு, அதாவது அமர்ந்துக்கிட்டு தான் சாப்பிட்ணும். அந்த க்ளூ வச்சுக்கலாம் நம்ம அதுக்கு. நெக்ஸ்ட் அருணாச்சல் பிரதேஷ்னா இட்டாநகர். இப்போ அருணாச்சலம் படம் இருக்குல்ல, அதில் ரஜினிகாந்த் சார் வந்து எப்படி வச்சிருக்காங்கன்னா ஒரு பட்டை போட்டிருக்காங்க, அதான் இட்டாநகர். அதான் ஒரு பட்டை இட்டுட்டு இருக்காங்கல்ல, அதான் இட்டாநகர் அப்படின்னு சொல்கிறாங்க. அசாம்னா டிஸ்பூர், டிஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி நான் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பீகார்னா பட்னா. இப்போ பீகார் எப்படி இருக்கு பாருங்களேன், பீகார்ன்றது காருன்ற மாதிரி இருக்குது. நம்ம காரில் போகும்போது பாட்டு கேட்டுக்கிட்டே போகிறோம், ஓகேவா? அப்படின்னா பீகார்னா பட்னா அப்படின்னு நான் வச்சுக்கலாம். சத்தீஸ்கர்னா வந்து ராய்ப்பூர். நம்ம வந்து வீட்டில் சட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து நம்ம ஏதாவது செஞ்சாங்கன்னா வந்து ராயிறாங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்கல்ல, அதுமாதிரி சட்டியில் ராயிறாங்க. ஓகேங்களா. கோவானா பனாஜி. அதாவது கோவாவுக்கு போனால் நிறைய பேருக்கு காசு இருக்கும், ஆனால் எப்படி போகிறது, பணம் இருந்தால் தானே போக முடியும். ஸோ கோவானா பனாஜி. நெக்ஸ்ட் குஜராத் காந்தி நகர். குஜராத் அதாவது ஜி அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா காந்தி வந்து லாஸ்ட்டாக ஜாலியாக இருந்துட்டு அவர் வாழ்க்கையே வாழ்ந்தார் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஹரியானா சண்டிகர், அதாவது ஹரியானா. ஓகேவா, லாஸ்ட்டில் யானை அப்படின்ற மாதிரி தானே முடியுது. அப்படின்னா வந்து யானை வந்து என்ன பண்ணும், சண்டை போடும். ஓகேங்களா, அதான் சண்டிகர். நெக்ஸ்ட் ஹிமாச்சல் பிரதேஷ்னா ஷிம்லா. அதுக்கு எப்படின்னா சிம்மு. நெக்ஸ்ட் ஜார்க்கண்ட்னா வந்து ராஞ்சி. ஜார் வந்து எப்படி இருக்குன்னா ரன் ஆகுது, அது RUN, நம்ம இங்கே வந்து ரேன் அப்படின்னு போட்டுக்கிறோம். ஓகேங்களா, அப்புறமா வந்து ராஞ்சி ஜார்க்கண்ட். ஓகேவா. நெக்ஸ்ட் கர்நாடகா பெங்களூர். இதெல்லாம் நம்மளுக்கு பக்கத்தில் இருக்குது, ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாகவே ஞாபகம் இருக்கும். நெக்ஸ்ட் கேரளானா திருவனந்தபுரம். நெக்ஸ்ட் மத்திய பிரதேஷ்னா போபால். மத்தியான நேரத்தில் யாராவது பால் வாங்குவாங்களா, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போபால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் மகாராஷ்டிரானா மும்பை. ஓகேவா, இது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும். அப்படி இல்லைனா மகாக்கு இருக்க எம், மும்பையில் இருக்க ஃபஸ்ட்டு எம் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் மணிப்பூர்னா இம்பால். பால் விற்கும் போது மணி அடிச்சுக்கிட்டே தானே பால் விற்பாங்க, ஸோ மணிப்பூர்னா இம்பால். மேகாலயா ஷிலாங். அதாவது மேகாலயாவில் இருக்க ஃபஸ்ட்டு மேகம் வருதா, அப்போ மேகம் வந்து எப்படி போகுது, ரொம்ப தூரம் அது ட்ராவல் ஆகுதுல்ல, அதான் லாங் ட்ரைவ் போகுது. ஓகேவா. மேகாலயானா ஸ்ரீலாங். மிசோரம்னா வந்து ஐஸ்வால். மிசோரம்ன்றது வந்து மீசன்ற மாதிரி இருக்குல்ல, மீசை வந்து எப்படி இருக்குன்னா பால் மாதிரி இருக்குது, அதான் மிசோரம்னா ஐஸ்வால். நெக்ஸ்ட் நாகாலாண்டுனா கோஹிமா. அது எப்படி இருக்குது, கோஹிமான்றது வந்து கோவில்ன்ற மாதிரி இருக்கா, கோவிலெல்லாம் வந்து நாகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, கோவிலில் நாகம் இருக்குது அப்படின்னா நாகாலாண்ட்னா கோஹிமா. ஒடிசா புவனேஸ்வருக்கு மட்டும் க்ளூ எனக்கு என்ன வைக்கிறது தெரியல. ஓகேங்களா, ஒடிசா புவனேஸ்வர், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பஞ்சாப்னா சண்டிகர். ஓகேவா, பஞ்சை வந்து சன்னில் வச்சா எரிஞ்சிரும் இல்லையா, அதனால் பஞ்சு சண்டிகர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ராஜஸ்தான் ஜெயப்பூர். ராஜா ஜெயிப்பார், ராஜானாலே எல்லாத்தையும் ஜெயிப்பாங்கல்ல, அதான் ராஜஸ்தான்னா ஜெயப்பூர். நெக்ஸ்ட் சிக்கிம்னா வந்து கேங்டாக். இப்போ ஒரு கேங்காக எங்கன்னா பேசிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஸ்கூலில் வச்சுக்கலாம். நம்ம ஸ்கூலெல்லாம் யாராவது கேங்காக பேசிட்டு இருந்தால் மிஸ்கிட்ட ஈஸியாக மாட்டிப்போம் இல்லைங்களா, அதான் கேங்டாக்னா சிக்கிம். நெக்ஸ்ட் தமிழ்நாடு சென்னை. தெலுங்கானா ஹைதராபாத். நம்மளுக்கு வந்து ஆந்திர பிரதேஷில் இப்போ தான் அமராவதின்னு மாற்றிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் இருந்துச்சு. ஓகேங்களா, இப்போ ரீசெண்டாக தான் அமராவதி மாற்றிட்டாங்க, அது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க எல்லாரும். திரிபுரானா வந்து அகர்தலா. திரி வந்து அகரில் தானே போட்டு ஏற்றுவோம் நம்ம, அதான் திரிபுரானா அகர்தலா. நெக்ஸ்ட் உத்தரப்பிரதேஷ் லக்னோ. அதாவது இந்த உத்திரம் சொல்லுவாங்கள்ல, உத்திரம் டைமில் பிரசாதம் கிடச்சா நமக்கு அது எப்படி ஒரு லக்கு தானே அது. ஏன்னா உத்திரம் டைம்னாலே கோவில் நிறைய கூட்டமாக இருக்கும், அந்த டைமில் வந்து நம்ம பிரசாதமே கிடைக்காது இல்லைங்களா, ஸோ அதை வச்சு நான் வச்சுக்கலாம் உத்தரப்பிரதேஷ். உத்திரம் டைமில் பிரசாதம் கிடைச்சா நமக்கு லக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் உத்தராஹாண்ட்னா வந்து தேராடூன். அதாவது இந்த புள்ளிலலாம் நம்ம டோரா பூஜை நிறைய டைம் பார்த்துருப்போம், ஆனால் இப்போ நம்ம டோரா பூஜை பார்க்கணும், என்னடா இது, இன்னும் பின்னாடி என்ன இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நம்ம தேடி வந்தது எங்கே இருக்குது அப்படி கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு அதெல்லாம் பார்க்கும்போது இரிட்டேட் ஆகுது இல்லைங்களா. காண்ட்னா வந்து டோராடூன். நம்ம அந்த டோரா பூஜை பார்க்கும்போது நம்மளுக்கு கோவமாக வருது. நெக்ஸ்ட் வெஸ்ட் பெங்கால்னா கொல்கத்தா. இதையும் நம்ம அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம்ப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோ முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.